சிறந்த திராவிடனல் திருநாளும் தக்க சிறு பிழைகளும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமையந்து செயல்வராக வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. யார் பல்வேறு விதமான நிலைகளோடு மக்களோடு பழக விரும்புகிறார்களோ, யார் தினமும் காலை எழுந்தவுடன் இன்றைக்கு என்ன எனக்கு சேலஞ்ச் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது, அதை நான் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கான ஏதோ வந்தோம் வேலை பார்த்தோம் காலையில ஈவினிங் முடிச்சுட்டு கையெழுத்து போட்டு மாதம் சம்பளம் வாங்கணுங்கிறதுக்காக இல்ல. இட் இஸ் a career. கரியர்னா என்ன? யூ பில்ட் அப் another 20, 30, 40 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்க உங்களுக்கு தேவையானது என்ன பண்றீங்க, ஆரம்பத்திலிருந்து அங்கிருந்து அப்படியே படிப்படியா கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க. அப்படியே படிப்படியா கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க இல்லையா? ஒரு நிலையில ஆரம்பிக்கும் போது மேல வரைக்கும் எது வரைக்கும் போலாம். ஒரு ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஆரம்பிச்சவங்க ஒரு IAS ஆகி மாவட்ட ஆட்சித் தலைவராக இருக்கிறார்கள். புரியுங்களா? எத்தனையோ வகையில நாம் வாழ்க்கையில மேலே வரலாம். வருவதற்குரிய பல்வேறு வாய்ப்புகளை அரசு பணிகள் தருகின்றன. ஜாப் செக்யூரிட்டி உங்களுக்கு அரசு பணிகள் உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி கொடுக்குது. அதே மாதிரி ஒரு ப்ரமோஷன்ஸ், பிரிவிலேஜஸ் இல்லையா, இதெல்லாம் இருக்கு. அப்புறம் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கா இல்லையா, எதிர்பார்க்கமா இல்லையா? நான் படிக்கும் போது எல்லாம் வருவாங்க, MA படிச்சு முடிச்சுட்டான் பையன், என்ன பண்ணிட்டு இருக்கான், அதுவும் கோல்டு மெடல் தான் வாங்கி இருக்காப்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ், என்ன பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அம்மா சொல்லுவாங்க IAS ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. இப்படியே பார்ப்பாங்க, நம்ம மூஞ்ச அப்படியே பார்ப்பாங்க, இவரா IAS, இவரான்னு இவனா IAS, நான் நெட்டில எழுதி விட்டுருக்கு, வெளிய உள்ள இருக்கு, மனதிலே இருக்கு, அங்கேயே இருக்கு, இங்கே இல்ல, நெத்தில எழுதி விட்டு இல்ல. அதே ஆட்கள் புரியல, ரிசல்ட் வந்தோடனே அப்ப பார்த்த உடனே சொல்லுவாங்க, நான் அப்பவே வந்தேன், அந்த பையன் மூஞ்சில நல்ல ஒரு ஒளி இருந்தது. இதுக்கு முன்னாடி 20%, 20 வாட்ஸ் ஒளி இருந்தது, பாஸ் பண்ண உடனே அது 100 ஆயிடுச்சு. சமூகத்தின் உங்களை எப்படி நோக்குகிறதோ அதனுடைய பார்வையை அப்படியே மாற்றி போடுகின்றது ஒன்று என்றால் நீங்க எழுதுகின்ற போட்டித் தேர்வும் அதில் உங்களுக்கு கிடைக்கின்ற வெற்றியும் தான். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எதிரிகளே இல்லை, வேண்டாம், எதிரிகள் வேண்டாம், கவலைப்படாதீங்க. ஆண்டவன் உங்களுக்கு உறவினர்கள் ரூபத்தில் எதிரிகளை விட்டு அனுப்பிச்சு விடுவார். கரெக்டா இல்லையா? வந்தோட கேட்பாங்க, என்ன பொண்ணு என்ன பண்றா, பிகாம் படிச்சுட்டு இருக்கா. அதே சொல்லுவாங்க, பிகாமா ரொம்ப கஷ்டமாச்சே. இவங்க பார்த்திருக்காங்களா முன்னாடி, இவங்க யாராவது பிகாம் படிச்சிருக்காங்களா? ஒன்னும் இல்லை, பொறாமை. புரியா? உடனே அவனை சொல்லுவாங்க பிகாம் படிச்சு, இந்த பொண்ணுன்னா ரொம்ப கடினம் பிகாம் படிக்கிறது, நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்தவொடனே அப்படி பார்ப்போம், ஓஹோ பிகாம் கடினமோ. யாரிடமெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாமோ அவர்களிடமிருந்து தான் நீங்கள் பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதுதான் நமது தப்பு. யாரிடம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்? வளர்ந்த மனிதர்கள், யார் யார் வாழ்க்கையிலே உயர்ந்தவர்கள், யார் யார் பெரிய பெரிய சாதனை புரிந்தார்களோ அவர்களை பார்த்துத்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இவர்கள் அல்ல. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், ரைட் நீ சொல்லிட்டியா, கிளம்பு காத்து வரட்டும். உங்க பேங்க் சொல்றேன், பின்னாடி என்ன பண்ணுவோம், வச்சு செஞ்சிருவோம். தூரப்போ விலகி போ, உதாசீன
நவீனங்களை வரவேற்க வேண்டும். You first of all you go from your comfort zone. Comfort zone என்ன பண்ணணும்? You come to non comfort or difficult zone. அது வர தயாராக இருக்கிறீங்களா? யார் யார் தயாரா இருக்கீங்க? கை தூக்குங்க. என்ன மெல்லமா கை தூக்குறீங்க? இன்னும் நல்லா கை தூக்கணும். அதுதான் வேணும். ஒரு இளைஞர்களுக்குன்னா சவால் இருக்கணும். நானும் உங்களோட இளைஞன் தான். வயசு தான் கொஞ்சம் அதிகம், 69. நானும் 69 years young. புரியுதா? அதான் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரு ஒரு கால் அவருக்கு போயிடுச்சு. பட் இருந்தாலும் எப்படி இருக்கிறார்? சும்மா சாதாரணமா சொல்லாது. 70 years எப்படி இருக்கு? இதெல்லாம் ஒரு மிக மிக முக்கியமானது. வாழ்க்கையின் தருணங்களில் நாம எப்படி நம்ம கொண்டு போறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. வாழ்க்கையில தேவையற்ற சலிப்புகள், தேவையற்ற மக்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பின்னாடி செல்வது, இதெல்லாம் தேவையில்லாது. ரைட். இப்போ ஒரு அரசனுடைய பணிகளை பற்றி பார்த்தோம் இல்லையா? ரைட். இதெல்லாம் ஒரு போட்டித் தேர்வுகள் எழுதி ஒரு பெரிய பதவிக்கு வரணும். நான் ஒரு IAS ஆகணும், நான் ஒரு IPS ஆகணும், நான் ஒரு IRS ஆகணும். ஏன்னா அதுதான் இயற்கையில மிக எந்த ஒரு பதவி எனக்கு கிடைக்கும். இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. நீங்க ஒரு ஜட்ஜ் ஆகணும், ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகணும்னா அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. அதற்கு நீங்க பல இடங்கள்ல உங்களுக்கு ஒரு காட்ஃபாதர் இருக்கணும். உங்களை தூக்கி செல்வதற்கு ஆட்கள் வேணும். ஒரு டாக்டர் மட்டும் பத்தாது. உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி ஒரு கிங்டம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு உங்க அப்பாவோ வேற யாராவது இருக்கணும். ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆனா எளிதா போயிட முடியுமானா இல்ல. உங்களுக்கு யாராவது சொந்தக்காரங்க என்ன பண்ணும்? ஒரு கிங்டம் ரெடி பண்ணி கையில வச்சிருக்கணும். யூ வில் இன்ஹெரிட் தி கிங்டம். அப்பதான் நீங்க ஒரு நீதிபதியாவோ, ஒரு பெரிய வக்கீலாவோ, ஒரு பெரிய டாக்டராவோ, ஒரு பெரிய இதுவோ வர முடியும். ஆனால் நீங்க ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவராக வலம் பெற வேண்டும் என்றால் யாருடைய துணை வேண்டியதில்லை, உங்கள் மட்டும் நீங்கள் நம்பினால் போதும். இதுக்கெல்லாம் அத்தாட்சி வேணும் கேட்கிறீங்களா? எங்கேயுமே போக வேண்டாம், நான் இருக்கேன். புரியுதா? என்னப்பா இதான் சைலண்ட் ஆகுங்க. ஏன்னா இன்னைக்கு உங்க முன்னாடி பேசும்போது நம்ம என்ன நினைப்போம்? போட்டு சரி கோட்டு சூட்லாம் போட்டு இருக்கிறாரு, அதனால ரொம்ப டான் பாஸ்கோல படிச்சிருப்பாரு. இல்லை, ஒரு சாதாரணமான மாநகராட்சி பள்ளியில் தான் படித்தேன். அதனால என்ன வேணான்ட்டாங்களா? தெரியாம கேட்கிறேன். உங்களை தடுத்து நிறுத்துகின்ற ஒரே நபர் உலகத்தில் இருக்கார். ஒருத்தர் யார் தெரியுமா? அது நீங்கதான். உங்களை தடுத்து நிறுத்துகின்ற ஒரே நபர் யாருமே நீங்க ஒருத்தர் தான். என்ன கேட்டீங்கன்னா, உங்களை சுற்றி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா இதெல்லாம் முக்கியமானது. காலையில நீங்க எழுந்திருக்கிறீங்க. இது முதல்ல இன்னைக்கு நீங்க மனமாற்றம் அடைய வேண்டும். முதல்ல என்ன பண்ணோம்? மனமாற்றம் அடைய வேண்டும். உங்களை மதை மாற்றம் செய்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு போட்டித் தேர்வுகள் எழுதுவதற்குன்னா உடனே நமக்கு என்ன பண்ணும்? எல்லாமே கனவுகளா இருக்கும், கற்பனைகளா இருக்கும். ஆனா அவற்றை நிஜத்தில் கொண்டு செல்வதென்றால் நான் அப்துல் கலாம் அவர்களோடு நெருங்கி பழகி இருக்கிறேன். என்ன இதெல்லாம் கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க? காலையிலே பொங்கல் வடையெல்லாம் ரொம்ப சாப்பிட்டு வந்துட்டீங்களோ? அப்படியே ஒரு செட்டில் ஆகிற மாதிரி. அவரோடு பழகி இந்த 3 ஆண்டுகள் அவரோடு பழகி இருக்கின்ற காலத்திலே அவர் வந்தாருன்னா குழந்தைகள்லாம் பார்த்துட்டு உடனே ஒரு பிளட்ஜ் சொல்லுவார் இல்லையா? ஒரு பிளட்ஜ் சொல்லுவார். நானும் கூட இருந்து அந்த பிளட்ஜ் சொல்லுவேன். அப்போ ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கெல்லாம் நிக்கிறேன்னா அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் யாராவது வேணும். நமக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும் இல்லையா? அந்த இன்ஸ்பிரேஷன் அவர் தான், கலாம் ஐயா தான். அப்ப அவர்கிட்ட கேட்பேன் நான், டாக்டர் APJ அப்துல் கலாம். வெறும் கலாம் சொல்லக்கூடாது, ஏன்னா அவரே கூப்பிட்டு அவர் சொன்னாரு, உங்களை டாக்டர்லாம் சொல்லமா? அப்ப அவர் சொன்னாரு, இல்ல யூ ஜஸ்ட் கால் மீ ப்ரொஃபசர் கலாம். ப்ரொஃபசர் கலாம். அந்த மனிதன் ராமேஸ்வரத்தில் பிறந்த, சாதாரணமாக பிறந்த மனிதன், அங்கு வளர்ந்த மனிதன், ராஷ்டிரபதி பவனம் வரை அவருக்கு சிவப்பு கம்பளம் ராமேஸ்வரத்தில் விதிக்கப்பட்டது என்றால் எத்தகைய ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அதான் நமக்கு படிக்கணும். உங்களை ஹிஸ் எக்ஸலன்சி என்று அழைக்கட்டுமா என்று கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஹிஸ் எக்ஸலன்சி என்று என்னை அழைக்க வேண்டாம், ப்ரொஃபசர் கலாம் என்று அழையுங்கள். ஏனென்றால் அதுதான் நிரந்தரம். வாழ்க்கையில ப்ரொஃபசராகத்தான் இருக்க விரும்புகிறேன், பேராசிரியராகத்தான் இருக்க விரும்புகிறேன் பாருங்க. அதுதான். அதே போலத்தான் நல்ல மனிதனாக, நல்ல அலுவலராக எங்க இருந்தாலும் இருக்க விரும்புகிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய பலவிதமான செயற்கையாக
நாம் செயற்கை சுவர்களை வாழ்க்கை முழுது எழுப்பி வச்சிருக்கோம் நம்மளை சுத்தி. இந்த செயற்கை சுவர்கள் எல்லாம் பெர்லின் வாலை விட, சீன பெருஞ்சுவரை விட மிக பலமானவை. ஏன்னா உள்ள இருந்து நீங்க தான் தாக்கணும், வெளியில இருந்து யாரும் பேர்த்தெடுக்க முடியாது. அது என்ன அப்படிப்பட்ட செயற்கை சுவர்கள்? நம்பர் 1 எடுத்த உடனே என்ன சொல்லுவோம்? சார் நான் ஏழ்மையில் இருக்கேன். ஏழ்மை என்பதுதான் பலருக்கு உந்து சக்தியாக இருப்பது வளர்வதற்கு என்பதை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் வரலாற்றை. வல்லபாய் பட்டேல் வரும்போது 22 வயதில் தான் அவர் SLC முடிக்கிறார். சரித்திரத்தை அப்படி புரட்டி பார்க்கணும். 22 வயதில் SLC முடித்தார். அப்போ எவ்வளவு 22 வயசுனா அப்ப ரொம்ப ரொம்ப நேரம் படிக்காம ஃபெயில் ஆயிட்டாரா அப்படின்னு கேட்காதீங்க. அவருக்கு படிப்பதற்கு வசதி இல்லை. ஆகவே 22 வயதில் தான் மற்றவங்கள பாரிஸ்டர் ஆகின்ற ஒரு சூழ்நிலையில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு SSLC பாஸ் பண்ணுவதற்கு இவ்வளவு நாள் ஆகிறது. ஆனால் அப்படிப்பட்டவர் எங்கிருந்து புறப்பட்டார் என்பதும் இல்ல, எங்கே போய் சேர்ந்தார் என்பதுதான் முக்கியம். இதுதான் வாழ்க்கையுடைய லட்சியம். ஆனால் நான் கிருஷ்ணகிரியிலிருந்து வந்தேன், தர்மபுரியிலிருந்து வந்தேன், நான் ஒரு பிற்பட்ட மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன், நான் இருக்கிற இடத்துல ரொம்ப ஏழ்மையான இடத்துல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்வது சரியல்ல. ஏன்னா ஒரு ஏழ்மைங்கிறது பல நேரங்களில் ஒரு உந்து சக்தியாக மாற்ற வேண்டும். அது உங்க கையில தான் இருக்கு, நீங்க தான் அதை மாற்றணும். இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அவங்க எல்லாம் மிக மிக சாதாரணமாக எளிமையான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். புரியுதுங்களா? அதனால இது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெருஞ்சுவை நம்ம வச்சிருக்கிறோம். அதனால என்ன பண்ணோம்? ஏழ்மை அப்படிங்கிறது தடை அல்லங்கிற ஒரு சுவர் என்ன பண்ணுங்க, உள்ள இருந்து ஒரு தட்டு தட்டுங்க. அது ஆர்டிபிஷியல் வால், நீங்களாக எழுப்பியிருக்கின்ற கற்பனை சுவர் முடிஞ்சு விழுந்துடும். ஓகே. அடுத்தது, பெற்றோர்கள் படிக்கவில்லை. நிறைய பேருக்கு அது ஆதுங்க, எங்க அப்பா எங்க அம்மா படிக்கல. உங்க அப்பா உங்க அம்மா படிக்கிறது நல்லது தானே, நீ ஒழுங்கா படி. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாரதியார் அவங்க அப்பா அம்மா படிச்சிருக்காருன்னு பார்த்தாரா? கணிதம் எழுதிய ராமானுஜனுடைய அப்பா அம்மா படிச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இதுதான் நமக்குள்ளே நாம் வளர்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு செயற்கை சுவர். தட்டி எழுப்புங்க, ஒரு அடி தட்டுங்க, உள்ள இருந்து வரைஞ்சு விழுது. அடுத்தது சொல்லுவாங்க, சார் எனக்கு சூப்பர் பிரெயின் கிடையாது. பிரெயினை சூப்பர் ஆக்க வேண்டியது உங்க வேலை. சூப்பர் பிரெயின் என்ன வெளியில கொண்டு வந்து உள்ளே ஆப்பாங்க? இல்ல. பிரெயின் எப்ப தெரியுமா? ஆரம்பத்திலே பிசிக்கல் பிரெயின் ஸ்டார்ட்ஸ் when you are in the mother's womb at the age of 3 months. அன்னிலிருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் வளரும் தெரியுமா? 3 வயது வரைக்கும் தான் பிசிக்கல் பிரெயின் வளரும். இதுதான் சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ். அதுக்கப்புறமா என்ன பண்ணும்? ஹார்ட்வேர் டெவலப் பண்ண பிறகு சாஃப்ட்வேர். நீ இன்னும் சாஃப்ட்வேர் ஏதோ பழைய சாஃப்ட்வேர்ல ஓடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இன்னைக்கு என்ன ஓடிட்டு இருக்கு? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணும்? யூ ஹேவ் டு அப்கிரேட் யுவர் செல்ஃப். அந்த அப்கிரேடேஷன் நம்ம பண்றோமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ரொம்ப மிக முக்கியமானது, யூ நீட் டு டெவலப் தட். புரியுதா? அந்த நாம ரெடியாக இருக்க வேண்டும். அது வாட் யூ டு இஸ் நாட் அ ஹார்ட் ஒர்க், பட் இட்ஸ் அ ஹார்ட் ஒர்க் கம்பைன்ட் வித் ஸ்மார்ட் ஒர்க். எப்ப ஹார்ட் ஒர்க் கம்பைன்ட் வித் ஸ்மார்ட் ஒர்க் வருதோ, இது போன்ற போட்டித் தேர்வுகளை என்ன பண்ணலாம்? மிக எளிதாக நீங்கள் எழுதி தேர்வு பெற்று வெளியே வந்து முடியும். இது ஒரு இரண்டாவது, பெரிய பிரில்லியன்ட் அகாடமிக் கரியர் இல்லை. நிறைய பேருக்கு இருக்கு, சார் நான் பெரிய பிரில்லியன்ட் அகாடமிக், UPSC வெறும் டிகிரி தான் கேட்கறாங்க இல்லையா? யாராவது நீங்க 60% மார்க்காவது கேட்கறாங்களா? காலேஜில் எங்கேயா போனா கேட்பாங்க, வேலைக்கு எங்கேயா போனா 80 வாங்கியிருக்கா, 90 வாங்கியிருக்காங்க. UPSC அதையும் கேட்கறது இல்லையே. எந்த போட்டி தேர்வில் வெறும் டிகிரி தான் கேட்கறாங்க. அந்த டிகிரியை வாங்குவதற்கு உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்க முடியும்? ஒன்றும் இல்லை. there is no difficulty. அடுத்தது நம்ம மைண்ட்ல என்ன இருக்குன்னா, we think, முன்னாடி சொன்ன போல ரொம்ப படித்த பணக்கார சொந்தக்காரர்கள் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, படித்த பணக்காரர்கள் சொந்தக்காரர்கள் இருந்து என்ன பண்ணுவாங்க? உங்களை படிக்கவே விடாம பண்ணி விடுவாங்க. அதனால அது நெகட்டிவ் பாயிண்ட். அதையும் எடுத்துங்க. ஒரு பெரிய மாபெரும் ஒரு ரெக்கார்டு, பிரில்லியன்ட் ரெக்கார்டு இருக்கணும்னு பார்க்க வேண்டியதில்லை. நான் SLC படிக்கும்போது என்னுடைய மார்க் 320 தான். பட் நான் MA முடிக்கும் போது யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க், 12 கோல்டு மெடல். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா கடுமையான உழைப்பு. புரியுங்களா? கடுமையான உழைப்பு. உட்கார்ந்து வேலை பார்க்கணும், செய்யணும் அப்படிங்கிற ஒரு உழைப்பு. இது ஏன் தனிப்பட்ட முறையில் சொல்றேன்னு சொன்னா, பெருமை சொல்வதற்காக அல்ல, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இது போல இருக்கின்ற ஒரு ஆர்டிபிஷியல் வால்ஸ், உங்களை சுத்தி நீங்கள் கட்டி இருக்கின்ற ஆர்டிபிஷியல் வால்ஸ்லாம் உடைச்சு பாருங்க. உலகத்தினுடைய தன்மை உங்களுக்கு தெரியும், எதிரில் தெரியும்.
எப்போது நீர் வற்றும் என்று காற்று கொண்டிருப்பவர்களுக்கு மீன் பிடிக்கவே முடியாது, கடலில் சென்று குளிக்கவே முடியாது. ஏன்னா என்ன நீர் வற்றி போக போவதில்லை. நீங்க என்ன பண்ணணும், எதிர்நீச்சல் அடித்து உள்ளே இறங்கினால் தான் நீங்கள் மீனை பிடிக்க முடியும். புரியுதா? இல்லைன்னா பண்ண முடியாது. இதை முதல்ல வாழ்க்கையினுடைய பேசிக் தத்துவம் இது. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ரைட். அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இன்றைக்கு பார்க்கக்கூடியது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை ரொம்ப மிக முக்கியமான தன்னம்பிக்கை. ஆனா நிறைய நேரங்கள் என்ன ஆகுது, காலையில ஆரம்பிக்கிற தன்னம்பிக்கை 100% இருக்கும், உள்ள வந்து உட்கார்ந்த பிறகு 150 ஆகும், வெளியில போகும்போது அப்படியே இறங்கி வீட்டுக்கு திரும்பி போகும்போது இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இது தன்னம்பிக்கை அல்ல. தன்னம்பிக்கைங்கிறது நம்ம ஏதோ ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு போவது அல்ல. தன்னம்பிக்கை என்பது ஏதோ ஒரு நம்ம ஜெயிச்சிருவோம், நான் போற இடத்துல பாசிட்டிவ் திங்கிங் எனக்கு இருக்கு, நேர்மறை எண்ணம் இருக்கு, ஜெயிச்சிருவேங்கிறது இருக்கு அப்படிங்கிறது அல்ல. அதையும் தாண்டி மிக முக்கியமான தன்னம்பிக்கைங்கிறது என்ன தெரியுமா, உங்களை நீங்கள் தொடர்ந்து நம்புவது. காலையில நம்பிட்டு மதியம் கை விட்டுறக்கூடாது, உங்களை நீங்களே கை விட்டுறக்கூடாது. கீழே விழுந்தாலும் எழுந்து ஓட வேண்டும், அதுதான் நம்பிக்கை. ஒரு முறை தோற்றுவிட்டால் பரவாயில்லை, இன்னொரு முறை ஜெயிப்பேன் என்று எழுந்து ஓடுகிறீர்களே, அதுதான் தன்னம்பிக்கை. புரியுங்களா? பெரிய பெரிய தலைவர்களுடைய, அறிவாளிகளுடைய, படித்த மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு மாபெரும் போராட்டத்தை மக்கள் விடுதலை போராட்டமாக மாற்றியது மகாத்மா காந்தினா அது அவருடைய தன்னம்பிக்கை. 27 ஆண்டுகள் ஜெயில வச்சிருந்தால் கூட அவர் தன்னை பற்றி எந்த விதமான இல்லாம வெளியில வந்த பிறகு இது கருப்பர்கள் வெள்ளைகள் என்ற வித்தியாசம் இல்லை, யாரிடமும் நீங்கள் அன்பு காட்டாமல் இருக்காதீர்கள், அன்பை காட்டுங்கள் என்று சொன்னாரே நெல்சன் மண்டேலா, அது தன்னம்பிக்கை. பிறந்த போது என்னுடைய கற்பனை நான் விமானியாக வேண்டும் என்று நினைத்து விட்டு அது எல்லாமே ஃபட் ஆகும் போது தன்னை ஒரு மிசைல் மேன் ஆஃப் இந்தியாவாக மாற்றி குடியரசுத் தலைவராக மாறினாரே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அது தன்னம்பிக்கை. அழகா விவேகானந்தர் சொல்லுவார், 1000 தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு உன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் உன்னை விட நாத்திகன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நம்முடைய தன்னம்பிக்கை எல்லாம் எப்படி இருக்குது, கற்பனை வடிவத்தில் இருக்கின்றன, கான்கிரீட் வடிவமா கொண்டு வாங்க. புரியுதா? இன்றைக்கு இல்ல நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா மறுநாள். ஏதாவது எங்கேயோனும் ஒரு இடத்தில் ஒரு கதவு அடைபட்டு கிடந்தால் கண்ணை திறந்து பாருங்கள், இன்னொரு இடத்தில் கதவு திறந்திருக்கும், அங்கே போங்கள். ஒருத்தர் கேட்டாரு, அப்படி கதவு அங்கே திறந்திருக்குன்னா என்ன சார் பண்றது? சுவரை உடைத்துக் கொண்டு கதவை உருவாக்கி வெளியிலே செல்லுங்கள், அதான் முக்கியம். புரியுதா? இதுக்கு எத்தனை பேர் நம்ம ரெடியா இருக்கிறோம்? யாராவது என்ன பண்ணோம், வந்து நமக்காக நீட் எழுதுனா டாக்டர் ஆகலாம். அப்படியா? அப்படிவா? அப்படி எழுதி வரணுமா? நோ, நிச்சயமா கிடையாது. நம்மால செய்ய முடியும். நம்முடைய திறமைகளை நாம் எந்த அளவுக்கு வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியம். ரைட். இதுக்கு அடுத்தது இந்த ஆர்டிபிஷியல் சுவர் சொன்ன இல்லையா, இதெல்லாம் வெளியிருந்து உடைக்க முடியாது. இன்றைக்கு ஒருவேளை உங்ககிட்ட இதெல்லாம் இருந்ததுன்னா தயவு செய்து தூக்கி எறிந்து விடுங்கள். ரைட். இப்ப அடுத்தது நெக்ஸ்ட் நீங்க போகணும். அடுத்து உங்களுக்கு ஒரு போட்டித் தேர்வுகளுக்கும் ஒரு சாதாரணமான நம்ம எஜுகேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னா அது கிடையாது. நீங்கள் இதுவரை கற்றதெல்லாம் ஒரு டெக்ஸ்ட் புக் இல்லையா, அந்த டெக்ஸ்ட் புக்கை தாண்டி நீங்க எழுதுறீங்க, என்ன சொல்லுவாங்க, மார்க் போயிடும் இல்லையா, இதை தாண்டி படிக்காத, இதுக்குள்ள படி. ரைட். ஒரு படிப்பினுடைய அங்க வரும்போது அப்படியே படிக்கணும். 4 வகுப்பறையினுடைய 4 சுவருக்குள் கற்றுக்கொள்வது அல்ல கல்வி. ஒரு பிரிஸ்கிரைப் டெக்ஸ்ட் புக் உள்ள முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் அச்சடிக்கப்பட்டதை கற்றுக்கொள்வது அல்ல கல்வி. கல்விங்கிறது என்ன, அதையும் தாண்டி அதுக்கு மேல, உங்க சினிமா டைலாக்ல சொன்னா அதுக்கு மேல இல்லையா, அதுக்கு மேல போனோம். என்ன நம்மை சுற்றி இருக்கின்றதா, என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஏன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நம்மை சுற்றி இருக்கின்ற சட்டங்கள் என்ன இருக்குது, இந்த சுற்றி இருக்கின்ற திட்டங்கள் அரசாங்கத்தில் என்ன பண்ணப்படுது, இதை பற்றியான ஒரு பொது நோக்கு ஆசை இருக்கா? இருக்கு. ஒருவேளை அதிலே நம்ம ஈடுபட்டு செயல்படணுங்கிற எண்ணம் இருக்கா? இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும்? We have to get into business. இல்லையா? கீழே இறங்கணும், உள்ள இறங்கி வேலை பார்க்கணும். அப்ப உள்ள இறங்கி நீங்க வேலை பார்க்கணும்னா உங்களுக்கு வேண்டிய உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் பெற வேண்டும். விவேகானந்தர் சொன்னது போல, விவேகானந்தர் ஒரு அப்படிதான் நியூயார்க்ல போயிட்டு இருந்தாரா, எல்லாரும் பந்தல்ல விளையாடிட்டு இருக்கிறாங்க. நீர்ல ஒரு ஆத்துல ஒரு இது போட்டு பந்து போட்டு அதை பார்த்து சுடுறது. அப்ப இவர் நிக்கிறாரு, இவர் ஒரு இந்தியன் மாங்க் இல்லையா,
ஒரு உடைய அணிஞ்சிட்டு பண்ணுவோம். எல்லாரும் அந்த பணக்கார அதிபர்கள் இவரை பார்த்து வேடிக்கை பார்த்தாங்க. யாரா இவருக்கு என்ன இங்க வேடிக்கை பார்க்கிறாரு அப்படின்னு. அவர் சொன்னாரா, துப்பாக்கி கிட்ட கொடுங்க, நான் பண்றேன். ஏன்னா அவங்க எல்லாம் பண்ணி தோத்துட்டாங்க. உடனே எடுத்து வச்சாரு, பட்டுன்னு அடிச்சுட்டாரு. அப்ப அவங்க கேட்கறாங்க, என்னங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு முன்னாடி எப்படி பரிச்சயமானார்? ஒன்னும் சொல்ல அவர் இல்லை, என்னுடைய ஒரே இலக்கு அதை அடிக்கணும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய அத்தனை கவனமும் இருந்து, ஆனால் தான் நான் ஜெயிச்சேன். அதுதான் வாழ்க்கை. அந்த கவனம் நம்மிடம் இருக்கிறதா என்றால் காலையில் இருக்கும், மதியம் சிதறிவிடும், ஈவினிங் சிதறிவிடும். புரியுங்களா? அந்த மாதிரி என்றைக்குமே சிதறாமல் தினமும் இரவு படிக்கும் போது ஒரு 5 நிமிடங்கள் இன்றைக்கு எப்படி இந்த நாளை நான் செலுத்தினேன், என்னுடைய இலக்கை நோக்கி நான் செலுத்தி இருக்கிறேனா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு புரியும். அடுத்து போட்டித் தேர்வுகள் வரும்போது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய 40 மார்க்குகள் வாங்கினா போருமானது. ஒரு டிகிரி கொடுத்துருவாங்க. அதுக்கு மேற்கொண்டு வாங்கினா ஓகே, என்னென்ன ஸ்டாண்டர்ட் இருக்குதோ டிஸ்டிங்ஷன் அப்படி இப்படி கொடுக்குறாங்க. ஆனா ஒரு போட்டித் தேர்வுகள் நீங்க வரும்போது எப்படி தயாராகும்? ஒரு போட்டித் தேர்வுகளுக்கு நீங்க எப்படி தயாராகும்? ஒரு போட்டித் தேர்வுகளுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளும் போது நம்பர் 1 there should be a passion. passion என்ன இருக்கணும்? கொடுத்து விட்டு எரிகின்றது. அப்துல் கலாம் ஐயா அழகா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒவ்வொருத்தருடைய வயிற்றுல அப்படி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். there is a burning desire. ஒவ்வொருத்தர் அடிமனதிலையும் நான் இப்படி ஆக வேண்டும், இது அடைய வேண்டும் என்கின்ற ஒரு burning desire இருக்கணும். அந்த burning desire என்ன பண்ணும்? உள்ள ஒரு உந்து சக்தியாக உங்களை உறங்க விடாமல் பார்க்கும். நிறைய பேர் எழுதுவாங்க, படிச்சுட்டே இருக்கீங்க இல்லையா? சோ அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க உங்க ஒரு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக எப்படி இருக்கணும்? நீங்க யூ ஷுட் பி ஹேவிங் எ பேஷன். எதை படித்தாலும் என்ன பண்ணணும்? ஆர்வத்தோடு படிக்கணும். இது பிடிக்கல படிச்சீங்கன்னா மண்டையில ஏறவே ஏறாது. எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்காதுப்பா. ஏன் பிடிக்காது? படிச்சு பாருங்க. ஒரு நடிகர் ஒரு படத்தை சொல்லுவாரு, பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க பிடிக்கும். சரி, அதே டைலாக் நான் திருப்பி சொல்றேன், படிச்சா புரியாது, படிக்க படிக்க புரியும். தொட்டு பார்த்தால் காகிதம், தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம். யார் 10,000 மணி நேரம் ஒரு வேலையை தொடர்ந்து ஈடுபடுகிறார்களோ அவர்கள் அந்த ஒரு ஏரியாவில் வந்து விற்பனராக மாறுகிறார்கள் என்பதுதான் ஒன்றுக்கு உலகம் காட்டுகின்ற பாதை. ப்ரூஸ் லீட்ட போய் கேட்டாங்க, என்னங்க ஒரு 10,000 விதமான அடிகள் நீங்க பண்ணுவீங்களாமே? அதான் தெரியாது. ஆனா நான் ஒவ்வொரு வித்தையும் 10,000 முறை செய்து பழகியிருக்கிறேன். இதுதான் வெற்றியாளருக்கும் வேடிக்கையாளருக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த கேம் நடக்குமே, இந்த போட்டிகள்ல அதுல ஒரு படத்துல சொல்லுவாரு, எனக்கு இந்த போட்டிகள் வரான்ல ஜெயிக்கிறவன் ரொம்ப பிடிக்கும், தோக்கிறவனையும் பிடிக்கும், ஆனா அந்த வேடிக்கை பார்க்கறவன் மட்டும் பிடிக்காது. நம்மால நிறைய பேர் என்ன பண்றோம்? பயந்துகிட்டு வேடிக்கையாளனாவே இருக்கிறோம். இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயில்யூர், என்னது ஃபியர் ஆஃப் ஃபெயில்யூர் இஸ் ஆல்வேஸ் a constant. நம்மள மேல போக விடாம பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த போட்டி தேர்வுகள் இவ்வளவு படிக்கணுமா, அதை படிக்கணுமா, எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? ஒரு கோல் மேல பண்ணிட்டா அதுக்கப்புறமா அந்த ட்ரீம் அடைவதற்கு என்னென்ன இருக்கணும் பிரேக்கப் பண்ணி ஒவ்வொன்னா நீங்க கொண்டு போங்க. அதுக்கு கொண்டு போறதுக்கு நிறைய பேர் ரெடியா காத்துட்டு இருக்காங்க. பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, ஜாம்பவான்லாம் இருக்காங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்வதற்கு இன்றைக்கு எல்லாம் இருக்கிறது. புரியுங்களா? அதனால அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது, உங்களுடைய எண்ணத்துல எப்பவுமே ஒரு சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு இல்லையா? யார் யார் IAS IPS ஆகணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் தான், எடுத்துட்டு எல்லாரும். சில பேர் 2 கையும் தூக்குறாங்க. ஒரே நேரத்தில் IAS IPS ஆகணும். ரைட், உங்களுடைய ஆசைகள் ரொம்ப நல்லது. இன்றைக்கு வெளியில போகும்போது இந்த ஆசைக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒரு பெருந்தீ மூட்டி விட்டு உங்க மனதில் லட்சியமாக மாற்றுங்கள். இதுதான் என்னுடைய லட்சியம், இப்படிதான் இருப்பேன், இதுக்காக இன்னும் 2-3 ஆண்டுகள் தொடர்ந்து நான் பாடுபடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு வெளியில போங்க. நிச்சயமா உங்களால நீங்க சாதிக்க முடியாத ஒரு விஷயமே கிடையாது. ரைட், சிவில் சர்வெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா? நம்ம பார்க்கணும், ஏன் சிவில் சர்வெண்டா வரணும்? ஏன் சார் சிவில் சர்வெண்டா வரணும்? ஏன் சிவில் சர்வெண்டா வரணும்? நீங்க பல பேரை நீங்க பார்த்திருக்கிறீங்க. சரி, எவ்வளவு பெரிய பெரிய சிவில் சர்வெண்ட் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அதெல்லாம் பார்த்தா அப்படியே மெய்சில் இருக்கும். நான் முன்னாடி சொன்னது போல நீங்க UPSC மட்டும் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நேரடியா ஒரு கலெக்டர் வர முடியும். யாருடைய செய்ய வேண்டியதுல பல பேருடைய மக்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மாறுதலை கொண்டு வர முடியும். அதான் முக்கியம். நீங்க உங்க வாழ்க்கையில மட்டுமல்ல
பல மக்களுடைய வாழ்க்கையில நீங்க மாறுதல்களை கொண்டு வர போகிறீர்கள். உங்களிடம் நேர்மையை வளர்த்துக் கொள்ள போகிறீர்கள். உங்களிடம் மனித பண்புகளை வளர்த்துக் கொள்ள போகிறீர்கள். நீங்கள் மனிதாபிமானத்தை வளர்த்துக் கொள்ள போகிறீர்கள். தலைமை பண்புகளை வளர்த்துக் கொள்ள போகிறீர்கள். நீங்கள் நெகோசியேட் பண்ணக்கூடிய திறமையை வளர்த்துக் கொள்ள போகிறீர்கள். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஸ் வளர்த்துக் கொள்ள போகிறீர்கள். அப்படின்னா நீங்க தயார். சார் இதெல்லாம் எனக்கு வேணாம் சார், நான் இப்பவே கிளம்பி வேண்டும். பக்கத்திலே சரவண ஹோட்டல் இருக்கு, போய் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். உங்களுடைய ஆசைகளை நீர்த்து போக விடாதீர்கள். அதெல்லாம் கான்கிரீட்டைஸ் பண்ணுங்க. ஏன் அதை கான்கிரீட்டைஸ் பண்ணணும்னு சொன்னா நிச்சயமாக தினமும் அதை பற்றி ஒரு சிந்தித்து பாருங்க. ரைட், இப்ப சிவில் சர்வெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், பட்டேல் அவர்களுடைய என்ன பெரிய பிரமாதமான வேலைகள். 566 princely states. The princely states were given option to either join India or it can join Pakistan or it can remain independent. புரியுதா? இதெல்லாம் நம்முடைய பற்றி சரித்திரம் புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும்? கவலைப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமா ஏத்துக்கணும். மனசு படிக்க படிக்க சந்தோஷம். முன்னாடி சொன்ன மாதிரி படிச்சா புரியாது, படிக்க படிக்க புரியும். எது படிக்கலையோ அது 2வது 3வது படிச்சு பாருங்க. ஒரு முறை படித்தால் புரியாது, 3 முறை படித்தால் மறக்காது. அவ்வளவுதான் சார் வாழ்க்கை. யார் யார் இந்த மாதிரி இருக்கிறீங்க படிங்க. 2வது படிச்சு பாருங்க, 3வது படிச்சு பாருங்க. அவங்களால முடியலன்னா அதுங்க எங்கேயோ கோளாறு உங்ககிட்ட இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. சிஸ்டம் இஸ் வெரி மச் ரைட். நம்ம நினைக்கிறோம் எனக்கு ஆங்கிலம் வராது. டோன்ட் வரி. இங்க ஆங்கிலத்துக்காக ஆங்கிலம்ங்கிறது ஒரு மொழி. ஆங்கில அறிவுதான் எல்லா மொழி என்று யாருமே சொல்லவில்லை. ஆனால் எல்லா மொழியை பற்றியும் ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். சமீபத்தில் என்ன நேஷனல் லெவல் மாஸ்டர் ட்ரெயினரா போட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில். இப்போ இந்தியில பல இடங்களில் போய் பேச வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஆங்கிலத்தில் பேசினா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, எல்லாம் கத்துறான். நம்ம கலெக்டரை பார்த்து கேட்டேன், என்ன ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்களான்னு. இல்ல வாயை மூட்டு வீட்டுக்கு போன்றான். என்னப்பா பிரச்சனை? அவனுக்கு புரியலையே, அவன் மொழியில பேசுறது அவனுக்கு புரியும். அப்ப எடுத்த உடனே உடனடியா ராஜ்யசபா டிவியில போய் தினமும் ஒரு 1/2 மணி நேரம் ஹிந்தி நியூஸ், 1/2 மணி நேரம் இங்கிலீஷ் நியூஸ் 2 கேட்ட பிறகு கொஞ்சம் அப்படியே லெப்ட் ரைட்ல எழுத படணும். 2 ஆண்டுகள். இன்றைக்கு எலெக்ஷனை பத்தி எங்கேயாவது போய் நிக்க சொன்னா இந்தியில பொழந்து கட்டிட்டு வந்துருவேன். அவனே பயந்துருவான். இது எங்க இருந்து வருது? இது எங்க இருந்து வருது? ஏன் ரிட்டையர் ஆன பிறகு நம்ம ஏன் அதை கத்துக்கணும்னா, பேஷன், அன்டையிங் பேஷன், என்றுமே மறக்காத இது பண்ணக்கூடாது. ஒரு பேஷன் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அது எப்ப அது எரிந்து கொண்டிருக்கிறது, யாராவது ஒருத்தர் அணைக்க பார்த்தா விடக்கூடாது, நீங்களே அணைய விடக்கூடாது. அதுதான் மிக முக்கியமானது. நோட்டு கொடுத்துட்டாங்க, புரியுங்களா? இந்த நோட்டு கொடுத்தா நான் நிறுத்திடுவேனா? நான் சொல்ல வந்த கருத்தை சொல்லிட்டு தான் இறங்குவேன். அதுதான் உறுதி. ஆனா அதுக்காக ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு கூடாது. So there need to be a break, right? இப்ப அடுத்து விபி மேனன் அவருடைய செக்ரட்டரியா இருந்தார். விபி மேனன்ங்கிறவர் தான் அவர் அந்த 1946 இருந்து 47க்குள்ள வரக்கூடிய அத்தனை இந்த ஸ்டேட்ஸ் ஒன்னா சேர்க்கக்கூடிய வேலையை பட்டேலுடைய செக்ரட்டரியா இருந்தார். அவர் ஒர்க் பண்ணது லில்லித்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய வைஸ்ராயிட்டையும் மவுண்ட் பேட்டன் வைஸ்ராயிட்டையும் ஒர்க் பண்ணார். அவருக்கு பயம், வெள்ளக்காரனை ஒர்க் பண்ணிட்டா இவங்க என்ன பண்ண போறாங்களோ. கூப்பிட்டு சொன்னார், இல்ல நீ தான் என் செக்ரட்டரியா இருக்கணும், நம்ம 2 பேர் சேர்ந்துதான் இதை செய்ய முடியும், ஒரு சிவில் சர்வெண்ட் துணை இல்லாம செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சாரு. அந்த விபி மேனுடைய வாழ்க்கை வரலாறு அப்படி திரும்பி பாருங்க. நம்ம இதெல்லாம் படிக்கிறது இல்லை. அவர் சின்ன வயசுல படிப்பதற்கு வாய்ப்பு இல்லை, கல்லூரிக்கு போக முடியல. ஒரு சின்ன ஆசிரியராக எங்கேயோ ஒர்க்ல போய் வேலையை சம்பாரிச்சு ஒரு பண்ணி அதுக்கப்புறமா அந்த காலத்துல படிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் என்னது, ஸ்டெனோகிராஃபி, டைப்ரைட்டிங். அதுல அவர் ரொம்ப பிரமாதமான ஆளா நின்றுட்டு ஒரு டைப்ரைட்டிங் மிஷின் கொடுத்தா சொல்ல சொல்ல அடிக்கிட்டே வந்துருவாராம். புரியுதுங்களா? எந்த தவறு இல்லாம. அடுத்து அவருடைய லெட்டர் கவர்னர் ஆபீஸ் போகுது. யாரு இவ்வளவு அழகா அடிச்சு கொடுத்துருக்காங்க, இவ்வளவு தெளிவான ஆங்கிலம் இருக்கு, யாரு? விபி மேனன். கொண்டு வாங்க ஆபீஸ்க்கு. கவர்னர் ஜெனரல் ஆபீஸ்க்கு போகுது, யாரு இவரு? கூப்பிடுறாங்க. இப்படியே வளர்ந்தவர் லில்லித்கோ பிரபு காலத்துல நீ இல்லைன்னா என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லி அவருக்கு ஐசிஎஸ் கொடுத்து அவரை ஒரு சிவில் சர்வெண்ட் ஆக்குனாங்க. புரியுங்களா? ஒரு சிவில் சர்வெண்ட் ஆக்குனாங்க. அடுத்து எடுத்துட்டீங்கன்னா மொரார்ஜி தேசாய், நமக்கு அவர் பிரைம் மினிஸ்டர் தான் தெரியும், அவர் சிவில் சர்வெண்டா தெரியாது. இவர் சிவில் சர்வெண்ட். சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார் இல்லையா, அவர் ஒரு சிவில் சர்வெண்ட். பாஸ் பண்ணிட்டு என்ன சொன்னாரு, பாஸ் பண்ணி காட்டிட்ட நீ வச்ச தேர்வுல, ஆனா உங்ககிட்ட வேலை பார்க்க மாட்டேன், நீ என்கிட்ட வேலை பார்க்கணும் ஒரு நாளைக்கு அப்படி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார். அவர் ஒரு சிவில் சர்வெண்ட். மொரார்ஜி தேசாய் தன்னுடைய
சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது அவர் வந்து அவருடைய பெண் வந்து MBBS எழுதுறாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபெயில் ஆன பிறகு ஒரு ரெவியூ பெட்டிஷன் போடணும், மாற்றி இது பண்ணி அவங்களுக்கு பண்ணணும்னு சொல்லும்போது அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நீ இருந்தாலும் என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு மிக சோகம், போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, என்னையா பொண்ணை சாவடிச்சிட்டியான்னு. அப்ப அவர் சொல்றாரு, அமைதியா சொல்றாரு, அதான் ஒரு சிவில் சர்வெண்ட். அவர் சொன்னாரு, என்ன சொன்னார் தெரியுமா, என்னுடைய நேர்மைக்கு களங்கம் வருவதை விட நான் என் மகளை இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன். நம்மளா என்ன பண்ணிருப்போம், ஒரு இன்னொரு இன்ஜினியரிங் காலேஜ் கட்டு, ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டு, என் பொண்ணுக்கு முதல் சீட் அங்க கொடுன்னு இருப்போம். பாருங்க, அதுதான் ஒரு சிவில் சர்வெண்ட். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சமீபத்தில் பார்த்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம நிறைய பேர் சொல்ல முடியும். TN சேஷன் 1996 அவர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா போட்ட பிறகு ஆர்டிகல் 324 படி ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் எப்படி நடக்கணுங்கிறது இந்தியாவுக்கு இல்ல உலகத்திற்கே சொல்லி கொடுத்துட்டு போனாரு. புரியுங்களா? ஆனா பல சிவில் சர்வெண்ட் அமைதியாக அவங்க, ஏன்னா வெளியில வந்து விளம்பரத்துக்காக வரவே கூடாது. ஒரு சிவில் சர்வெண்ட் cannot come in the public. உள்ளே இருந்து அமைதியா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு வேலைகளை செய்துட்டு வரணும். அது போல இன்றைக்கு வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கிற எத்தனையோ சிவில் சர்வெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களை பத்தி எல்லாம் சொல்லலாம். ஆனா இன்றைக்கு அதெல்லாம் தேவையில்லை. சோ இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு then you have to come to most important thing. நான் இவ்வளவு எல்லாம் சொல்லிட்ட பிறகு உங்களுடைய போட்டித் தேர்வுகளுக்கு நீங்க எழுதணும்னா நம்ம முன்னாடி என்ன நமக்கு முன்னாடி இருக்குன்னா, ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லாமே யார் டியூஷன் போவா, மக்கு பையங்க. எங்க காலத்துல மக்கு பிள்ளைங்க டியூஷன் போவாங்க. உங்க காலத்துல யார் போறா? இதெல்லாம் Z ஜெனரேஷன். எது Z ஜெனரேஷன்? 1996க்கு பின்பு பிறந்தவர்களா Z ஜெனரேஷன். யார் யார் Z ஜெனரேஷன்? 96க்கு பிறகு பிறந்தவர்கள் எல்லாம் இங்க எல்லாம் நீங்க தான் உலகத்தை ஆளப்போகிறவர்கள். உலகத்துடைய 1/3 பாப்புலேஷன் நீங்க தான். இன்னைக்கு 3 பேர் உலகத்துல, ஒருத்தர் வந்து 96க்கு பின்பு பிறந்தவர். எனவே உங்களுடைய டேலண்ட்டை வச்சு தான் இந்தியா வந்து 2020 2025 சூப்பர் பவரா வரணும்னா நீங்க வந்தாதான் உண்டு. நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த டேலண்ட்ஸை வளர்த்துக்க வேணும். ஒரு சிவில் சர்வீஸுக்கு நீங்க வரணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் எழுதணும்னு சொன்னா then what do you require? ஒரு எக்ஸாமினேஷனுக்கு சிலபஸ் என்ன, கொஸ்டின் பேப்பர் என்ன, எதை வச்சு என்ன மெட்டீரியல் நான் படிக்கணும், எனக்கு என்ன வேணும். so what do you require is a right guidance, right? ஒரு ரைட் கைடன்ஸ், ஒரு ரைட் மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல், ஒரு ரைட் எக்ஸாமினேஷன், ஒரு ரைட் டெஸ்ட் அண்ட் எவாலுவேஷன், இதுக்கெல்லாம் தேவைன்னா இன்றைக்கு எங்க காலகட்டத்தில் எல்லாம் அப்படி இல்லை. ஆனால் இன்றைக்கு பல்வேறு பயிற்சி நிலையங்கள் இருக்கின்றன. பயிற்சி நிலையங்கள் ஒன்று நமக்கு பயம் வந்துடும், எத்தனை லட்சம் ரூபாய் கேட்க போறாங்களோ அப்படின்னு. நான் இன்னைக்கு சொல்றேன் கேளுங்க, பயிற்சி நிலையங்களில் போய் நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா, இவர் சூட்டபிளான கேண்டிடேட், இவர் IAS-க்கு வருவார்னா பயிற்சி நிலையத்தில் 100% அவங்களுக்கு இலவசமா கொடுத்து பயிற்றுவிக்க தயாராக இருக்கிறார்கள். நான் ஒன்றும் அப்ப அவர் சார்பா பேசல, ஆனால் என்ன சார் பண்ணுவீங்களா பாருங்க, கண்டிப்பான்றார். சரிங்களா? ஆக ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கும் ஒரு இலக்கு இருக்குல்ல. சும்மா வர்றவங்க போறவங்க எல்லாம் வந்து கல்லா கட்டிட்டு உட்கார்றதுக்காக வரல. ஒரு போட்டித் தேர்வுகள் மையம்னா அவங்களுடைய ஒரு இத்தனை பேர் வந்தாங்க, இவ்வளவு பேர் பாஸ் பண்ணாங்கன்னு இருக்கணும். புரியுதுங்களா? அத்தனை பேர் நம்ம வந்து பண்ணும்போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஏன் ரிட்டையர் ஆன பிறகு எல்லாரும் பண்ற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு கிளப்ல எங்கேயா மெம்பர் ஆகிட்டு போய் ஸ்னூக்கர் ஆடிட்டு உட்கார்ந்துருக்கலாமே, ஏன் பண்ணல? நான் ஐ எம் ஃபயர்டு பை சம்திங். என்ன பேஷன்? என்னுடைய அறிவை, எனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு கொஞ்சமாவது வழங்கிவிட்டு நான் மறைய வேண்டும். இல்லை என்றால் நான் வாழ்ந்ததற்கு அர்த்தம் இல்லை. வாலி அழகா எழுதுவாரு, வாழுகின்ற வாழ்க்கைக்கு பொருள் அவசியம், வாழுகின்ற வாழ்க்கைக்கு பொருள் அவசியம், வாழ்ந்த வாழ்க்கைக்கும் பொருள் அவசியம். ரைட்டா? இதோட இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிற அத்தனை பேருமே ஒரு போட்டித் தேர்வில் நீங்க எழுத வேண்டும், போட்டித் தேர்வில் வெற்றி அடைய வேண்டும். வெற்றி அடைந்தீர்களானால் நிச்சயமாக நீங்கள் மேலே வர வேண்டும். அப்படி நீங்க வரும்போது ஒன்னே ஒன்று மறக்கக்கூடாது, மனிதாபிமானத்தை மறக்கக்கூடாது, கடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாது. இந்த வந்திருக்கிறது வெறும் பொது சேவை என்று எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் சட்டத்தின் அடிப்படையில் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் போய் சேர வேண்டுமோ அவைகள் எல்லாம் செய்வதற்கு நான் தயாராக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன், ஊழலை செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதியோடு வாங்க. ஒரு உறுதியான இந்தியா பிறக்கும். அந்த உறுதியான இந்தியாவுக்கு நீங்களும் அடிப்படையாக இருக்க போகிறீர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.